ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம ரொம்ப அதிகமான சத்து கொண்ட ஒரு கீரை, அதனுடைய மருத்துவ பயன்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய பயனுள்ள இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அது என்ன கீரைன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மெக்சிகன் ஸ்பினாச் அப்படின்னு சொல்லுவாங்க. மெக்சிகன் ட்ரீ ஸ்பினாச் அப்படின்னு சொல்லக்கூடிய மெக்சிகோவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பயன்படுத்தின இந்த கீரை மாயன் கீரை அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த கீரையை அதிகமாக கேரளாலலாம் இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வீட்லேயும் அழகு செடி மாதிரியேனா இது 12 அடி, தரையில் வச்சோன்னா 12 அடி வரை வளரக்கூடியது. நம்ம ஒரு 30 லிட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கோம். சும்மா இதை உடச்சி குச்சியை, இத்தினோண்டு குச்சியை நீங்கள் வச்சிங்கன்னா கூட போதுங்க. ஒரு விரல் அளவுக்கு குச்சி வச்சா கூட 2 நாளில் தழுத்து அழகாக தளிர் வரக்கூடிய ஒரு அற்புதமான கீரைங்க. இதை நீங்கள் 20 லிட்டர் வாட்டர் கேனோ சின்ன ஒரு குட்டியான ஒரு பாக்ஸ்லேயே போட்டிங்கன்னா அதை நீங்கள் கட் பண்ணி தேவைப்படுற கீரைகளை பயன்படுத்திகிட்டே இருக்கலாம். இதை பச்சையாக சாப்பிட வேணாம், ஏன்னா இது பால் வரக்கூடிய கீரைங்க. ஒடிச்ச இடத்துலலாம் பால் வரும். ஸோ நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, இது இன்னும் ஒரே ஒரு விஷயங்க. கீரைனா அடிக்கடி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வேறு கீரை விதைகள் போடணும், விதை சேகரிக்கணும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒன்ஸ் நீங்கள் நட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடாமல் கீழே போட்டால் கூட தன்னால் முளைச்சி வரும் முருங்கைக்கீரை மாதிரி. இதை நீங்கள் நட்டு விட்டுட்டிங்கன்னா, இன்றைக்கு வரைக்குங்க எனக்கு ஒரு சிஸ்டர் அனுப்பி விட்டாங்க. அந்த சிஸ்டர் 2 தடவை கொரியர் சார்ஜோடு அனுப்பி விட்டாங்கங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையாகவே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்கள், என்னை விட அதிகமாக 6 அடியில் வளர்ந்து நிற்கிறாங்க நம்ம வீட்டில். இந்த கீரை எந்த ஒரு பூச்சி தாக்குதல் வராது, எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது, எந்த பெஸ்டிசைடு கொடுக்க வேணாம், ஃபெர்டிலைசர் கொடுக்க வேணாம். தண்ணி கூட ஊற்றாமல் இருந்தீங்கன்னா கூட இது வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் தண்ணி விட்டால் கூட போதும், ரொம்பலாம் விட வேணாங்க. சரிங்களா? இவ்வளோ ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு கீரையை நம்ம வீட்டில் வச்சுட்டோன்னா வருடம் முழுக்க, மாதம் முழுக்க கீரை சாப்பிட்டுட்டே இருக்கலாம். பார்த்தீங்களா? அப்போ இதனுடைய மருத்துவ பயன்கள் தெரிஞ்சால் தானே நம்ம டக்குன்னு வீட்டில் வளர்க்குறதுக்கான ஆர்வம் வரும். இது ரொம்ப அடர்த்தியாக வந்துச்சுன்னா இதுக்குள்ளே பறவைகள்லாம் கூடு கட்டி செம்மையாக நம்ம வீட்டை அலங்கரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் அழகாக ஒரு ஒயிட் கலர் பூ கூட வருங்க. சரி, வாங்க விஷயத்துக்கு போகலாம். இதை உயர் புரத சத்துக்கள் கொண்ட கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்குடியினர் எவ்வளோ அழகாக, எவ்வளோ அற்புதமாக வலிமையாக வேலை பார்த்துருப்பாங்க. அவங்கெல்லாம் டெய்லி இதை தான் சாப்பிட்டாங்களாங்க. இது விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அயன் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. யாருக்கெல்லாம் ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி கவலைப்பட்டு ரத்த சோகையினால், பிரச்சனையினால் டயர்ட் ஆகுது, சோர்வாக இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் தினமும் சேர்த்துக்கோங்க. இதில் கூட்டு செய்யலாம், பொரியல் செய்யலாம், முட்டை போட்டு பொரியல் பண்ணலாம், இப்படி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் கால்சியம் அதிகமாக இருக்குது. அப்போ 40க்கு மேலே இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக சாப்பிடணும், ஏன்னா அவங்களுக்கு தான் கால்சியம் குறைபாடு ஏற்படும். ஸோ அது மாதிரி மெனோபாஸில் இருக்கக்கூடிய பெண்களும் அதிகமாக இந்த கீரையை எடுத்துக்கோங்க. அப்போ 4 இலை 5 இலை இருந்தால் போதுங்க, சூப்பராக. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன சின்ன கீரைகள்லாம் வாங்கினா அதை பூச்சி இருக்கான்னு பார்க்கணும், அதை நீட்டாக க்ளீன் பண்ணணும், வாஷ் பண்ணுறது எல்லாமே கஷ்டம். இது பெரிய பெரிய இலைகள் பார்த்தீங்களா, 10 இலை பறிச்சோன்னா 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு அழகாக சமைச்சிடலாங்க. ஈஸியான வேலையாகவும் போயிடும். அதுக்கப்புறமா டீ போட்டு குடிக்கலாங்க. இந்த இலைகள் 4-5 பறித்து நல்லா வேக வச்சு அதில் லெமனும் தேனும் கலந்து குடிச்சிங்கனாலுமே அழகாக தொப்பையை குறைக்குங்க. இது இந்த மாதிரி டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா. அப்புறமா சுகர் லெவல், இதை நாகர்கோயில் பக்கம்லாம் இதை சுகர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நான் கூட ஆரம்ப நாட்களில் எங்கள் சித்தி பொண்ணு வீட்டிலேருந்து இதை கொண்டு இங்கே நம்ம வீட்டில் வளர்த்துட்டு இருந்தப்போ எல்லாருமே சுகர் பிளான்ட்டுன்னு தான் சொல்லி நான் நிறைய வேணும்னு கேட்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் விட்டு எல்லாரும் இதை வீட்டில் வைங்கன்னு உடச்சி ஏரியா ஃபுல்லாக இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோங்க. எல்லா வீட்லேயும் இது இருக்குது. என்ன மருத்துவ பயன்கள்னு தெரியாமல் வச்சிட்ருக்காங்க. கொடுத்துட்டாங்களே டீச்சர் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்ருப்பாங்க. அதனால தான் இந்த பதிவு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பிபி லெவலை கூட பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இந்த விவசாயிகள்லாம் வந்து மற்ற கீரைகளோட பாடாப்பட்டு அதுக்கு நிறைய வந்து பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் தெளித்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு உரம் போட்டு அதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வளர்க்குறதுக்கு விவசாயிகள் ஏன் இந்த கீரை பக்கம் வரலை அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனை, அதாவது கொஞ்சம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா அதை வணிகமாக்க முடியும். மிக சிறந்த ஒரு வணிக தளத்துக்கு இதை கொண்டுட்டு போக முடியுங்க. இவ்வளோ சத்து மிகுந்த ஒரு கீரை. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்தெல்லாம் அடிக்காமல் இயற்கை விவசாயம்னு சொல்லி இதை கொடுத்து மக்களை வந்து நல்லா ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஏன் விவசாயிகள் இது பக்கம் வரலை அப்படிங்கிறதுக்காக விவசாயிகளும் இதை பார்க்குறவங்கெல்லாம் விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து ரொம்ப இடம்லாம் வேணாம், தரையிலலாம் வச்சிங்கன்னா 4 மரம் இருந்தால் நம்ம மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தை கொண்டு வந்து மிக அதிகமான லாபத்தை கொண்டு வரலாங்க. சின்ன சின்னதாக ஒரு 10 இலைகள் கொண்ட கீரை கட்டுகளாக இதை விற்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல வருமானம், எந்த ஒரு முதலீடும் இல்லாத ஒரு வருமானமாக போயிடும். மக்களும் இயற்கையாக விவசாயம் செய்யப்பட்ட ஒரு கீரையை சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ மற்ற கீரைகளை கொண்டு வர மாதிரி இதையும் கொண்டு வந்து வியாபாரத்துக்கு கொண்டு வாங்க விவசாயிகள். அதுக்கப்புறங்க இது நமக்கு மட்டும்தான் நல்ல சத்தா அப்படின்னு கேட்டால் மீன்களுக்கு, கோழிகளுக்கு, கால்நடைகளுக்கெல்லாம் தீவனமாக இந்த கீரையை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இதை நல்லா பறித்து காய போட்டு அந்த இலைகளை பொடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொடுக்குற கோழி தீவனத்துக்கூடையோ இல்லை மீன்களுக்கோ இல்லை மாட்டுக்கு நம்ம கரைச்சி புண்ணாக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இதையும் கரைத்து அதோடு சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கால்நடைகளுக்கும் கோழிகளுக்கும் மீன்களுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்குன்னா சும்மா வாங்க நமக்கு கிடைக்காம இருக்குமா? ஸோ நமக்குமே இது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கீரைங்க. எலும்பை வந்து வலுப்படுத்தும், மூளை வளர்ச்சிக்கும் மூளையை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல்பாட்டிற்கும் உள்ளாக மாற்றக்கூடிய கீரை அப்படின்னு சொல்லலாம். நினைவு திறன் மேம்படுத்துங்க. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க. வல்லாரை கீரை மட்டும்தான் நினைவு திறனை மேம்படுத்தும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இது மாதிரி கிடைக்காதது அதெல்லாம் எப்போயாச்சும் ரேராக கிடைக்கும். இந்த கீரையை நீங்கள் வீட்டில் வளர்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாரும் தினமும் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு நாள் கூட்டாக கொடுங்க, ஒரு நாள் பொரியலாக கொடுங்க, பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நாள் தேனில் கலந்து கொடுங்க, இன்னொரு நாள் வந்து முட்டையில் ஆம்லேட்டாக போட்டு கொடுங்க, இன்னொரு நாள் கஷாயமாவோ சூப்பாவோ கொடுத்துருங்க. வெரைட்டியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். டெய்லி இந்த கீரை உள்ளே போயிடும் தானேங்க. அப்போ நினைவுத்திறன் மேம்படும் இல்லையா? ஸோ நம்ம தாங்க யோசிக்கணும். இளைய தலைமுறையினருக்கு நம்ம எந்த மாதிரிலாம் இதை கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தான் திங்க் பண்ணணுங்க. அப்புறம் இதயத்தை பலப்படுத்தும், கல்லீரல் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, வயிறு சம்மந்தப்பட்ட, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இந்த மாயம் செய்யக்கூடிய மாயன்கீரை இருக்குங்க. இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன், பெரிய லாங் வீடியோவாக போக வேணான்னு சொல்லிட்டு தான் இன்னும் இதனுடைய பயன்களை நிறுத்தியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பொதுவான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் உடனே வந்து எனக்கு கட்டிங்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நான் ஒர்க் பண்ணுறனால எனக்கு வந்து அவ்வளோ பேருக்கும் கட்டிங்ஸை கொரியரில் அனுப்புறதுல எனக்கு சிரமம் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு சீட்லாம் நான் கட்டாயம் வந்து போஸ்டரில் அனுப்பிடுவேன். அது போகிற போக்கில் நான் அவங்க எல்லாருக்குமே கொடுத்துருவேன். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை நீங்கள் அருகில் இருக்கிற கூடியவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அதை அப்படியே நீங்கள் எடுத்து வளர்க்க ஆரம்பிங்க. இந்த கட்டிங்ஸ்லேருந்து இன்னொன்று வளர்க்குறேன் பாருங்களேன், பார்த்தீங்களா? ஆனால் இந்த மாதிரி கட்டிங்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னாக்க இது மாதிரி கட்டிங்ஸ் விருப்பப்பட்டீங்கன்னா கட்டாயம் வந்து அதை போட்டு விட்ருவேன். ஏன்னா அந்த கொரியர் வந்து நமக்கு ரெகுலராக நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா? அந்த கொரியரோட சேர்த்து கட்டிங்ஸ் போடுறது அப்படின்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு விடுறேன். நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் நினைவூட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 30 சிறுதானியங்களை கொண்ட ஹெல்த் மிக்ஸு மார்க்கெட்லேயே இந்த அளவுக்கு 30 இருந்திருக்காது. அது மட்டும் இல்லை, நான் ஆள் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணலைங்க. ரொம்ப ஹைஜீனிக்காக, ஆர்கானிக்காக, இயற்கையாக செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்து பொருட்களை வாங்கி நானே என் கைப்பட தயார் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே வாங்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து உப்பு போட்டு குடிக்கலாம், சர்க்கரை போட்டு குடிக்கலாம், பால் ஊற்றி குடிக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய நீங்கள் அடுத்தடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம பயன்படுத்தாத நிறைய சிறுதானியங்கள் அதில் இருக்கிறனால அது நமக்கு நல்ல ஹெல்த்தை வந்து
நல்லா வச்சுக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவோங்க. ஓகே, அதனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் என்னோடய நம்பரையும் உங்களுக்கு வச்சு விட்றேங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா 25 மூலிகைகள், மேக்ஸிமம் மூலிகைகள் நம்ம வீட்டு தோட்டத்திலேருந்தே பறிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெளியில் வாங்கியிருக்கேன். அதுவும் வந்து தெரிஞ்சவங்க மூலமாக அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வாங்கி தான் ரெடி பண்ணுறேன். ஸோ 25 மூலிகைகள் கொண்ட பாத் பவுடரும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. அந்த குளியல் பொடி வந்து முகத்தில் போட்டு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணினீங்க அப்படின்னாக்க அப்படி பல்லன்னு பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களோட ஏஜ் மிராக்கிளாக ஒரு 20 வயசு 10 வயசு குறைச்சி காமிக்குங்க. கண்டிப்பாங்க, உண்மைதான். என்னை யாரும் வந்து 50+ கேட்குறது கிடையாதுங்க. நான் 50+ இருக்கேன், ஆனால் 30+ கேட்குறாங்க. கண்டிப்பாக பெருமைக்கு சொல்லலைங்க, உண்மைதாங்க. நம்மளுடைய வேலைகளும் அந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா களிமாவில் என்னங்க பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வாங்கினவங்க அத்தனை பேரும் கொடுத்த ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, கடைங்களில் வாங்கினதில் அரிசி இருக்குது அதிகமாக அப்படிங்கிறதையே உங்களோட ப்ராடக்டை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம அதிகமாக 75% கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் அரிசி 25% மற்றும் பிற பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம தயார் பண்ணுறோம் கைப்பட. அதை சாப்பிட்டவங்க அத்தனை பேரும் திரும்ப 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 ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகமான பேர் அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குதுங்க. ஒரு சில சிஸ்டர்லாம் வந்து சொல்லுவாங்க, என் மாமியார் செஞ்சு கொடுத்ததை விட ரொம்ப நல்லா இருக்குது, அது வெறும் அரிசி. அம்மா செஞ்சு கொடுத்ததை விட ரொம்ப நல்லா இருக்குது, அதுவும் அரிசியாக இருந்தது, இதுதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம இதெல்லாம் ப்ராடக்டை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ ஜெயாஸ் ஹெல்த் மிக்ஸ், ஜெயாஸ் களிமாவு, ஜெயாஸ் பாத் பவுடர், இப்போதைக்கு இந்த 3 ப்ராடக்ட் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஒரு சில காரணங்களால் வந்து அந்த அடுத்தடுத்த ப்ராடக்ட்டு போட முடியாமல் போயிடுச்சு போன மந்தில். ஸோ மாதம் ஒரு 3 ப்ராடக்ட் போடுற மாதிரி பிளான் இருந்தது. அது அடுத்தடுத்த மாதங்களில் தொடர்ந்து நமக்கு வரப்போகுது. இந்த ப்ராடக்டை நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த கொரியரோட சேர்த்து நீங்கள் தேவைப்படக்கூடிய என்கிட்ட இருக்கிறதுல உங்களுக்கு தேவைப்படுற கட்டிங்ஸை அல்லது சீட்ஸையும் நான் உடனடியாக அனுப்பி வைக்கிறேங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.